கூலி உயர்வு கேட்டு கறிக்கோழி விவசாயிகள் போராடுவது தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்ட நிலையில் அப்பிரச்சினையை தீர்க்க மாநில மாவட்ட அளவில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? கறி கோழி பண்ணை விவசாயிகளுக்கு அந்த கோழிகளை வளர்ப்பதற்கான கூலியை உயர்த்தி தர வேண்டும் என கூறி அவர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்து வரும் நிலையில் சட்டப்பேரவையில் தொடர்பான விவாதம் நடைபெற்றது. தனி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதில் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய ஈஸ்வரன் பேசும்பொழுது கோழிக்கறி பெரிய நிறுவனங்கள் தான் பிராண்ட் பெயரில் விற்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு கோழி குஞ்சுகளை வளர்த்து கொடுப்பவர்கள் சிறு விவசாயிகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கான கூலி என்பது குறைவாக வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்திருந்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் கறிக்கோழி கூலி உயர்வு பிரச்சனை வரும்போது அப்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ₹6.50 கூலி நிர்ணயம் செய்யப்பட்டதாக சட்டமன்ற உறுப்பினர் A.K. செல்வராஜ் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பேச்சுவார்த்தை நிறுத்தி வைக்கப்படவில்லை எனவும் தற்காலிகமாக அன்றைய தினத்தில் தான் நடக்கவில்லை எனவும் சபாநாயகர் இதற்கு பதிலளித்திருந்தார். குறிப்பாக இந்த கறிக்கோழி தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தனிக்குழு அமைத்து அது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உத்தரவு உறுதியளித்திருக்கிறார். குறிப்பாக இந்த கறிக்கோழியை பொறுத்த வரைக்கும் அது பெரிய பெரிய நிறுவனங்கள் விவசாயிகளிடம் இருந்து, அதாவது பண்ணையில் வளர்த்து வரக்கூடிய விவசாயிகளிடம் இருந்துதான் பெறுகின்றனர். அவர்களுக்கான அந்த கூலி உயர்வு குறித்து பேசுவதற்கு குழு அமைத்து முத்தரவு பேச்சுவார்த்தையாக நடத்தப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கான உத்தரவாதத்தையும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.